வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். முன்னாள் முதல்வர் கருணாநிதியின் 7ஆம் ஆண்டு நினைவு தினம் முதல்வர் மு.க. ஸ்டாலின் தலைமையில் சென்னை அண்ணா சாலையில் அமைதி பேரணியில் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர். டெல்லியில் நடைபயிற்சி சென்ற தமிழக எம்பி சுதாவிடம் நகை பறித்தவர் கைது. 4 பவுன் தங்கச் சங்கிலியை டெல்லி போலீசார் மீட்டனர். அமெரிக்காவின் நடவடிக்கை ஏற்கக்கூடியது அல்ல. தேச நலன்களை பாதுகாக்க அனைத்து நடவடிக்கைகளையும் இந்தியா மேற்கொள்ளும். டிரம்பின் வரி விதிப்புக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலடி. அரசு செய்தி தொடர்பர்களாக 4 மூத்த IAS அதிகாரிகளை நியமித்தது செல்லும். ரூபாய் 1 லட்சம் அபராதத்துடன் வழக்கை தள்ளுபடி செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. டெல்லி சட்டப்பேரவை உறுப்பினர்கள் 70 பேருக்கு iPhone 16 Pro காகித பயன்பாடு இல்லாத டிஜிட்டல் சட்டப்பேரவை என்ற நகர்வின் கீழ் வழங்கப்பட்டது. பணி நிரந்தரம் செய்ய கோரி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் 7வது நாளாக போராட்டம். ராயபுரம், திருவிக நகரில் குப்பைகள் தேக்கத்தால் பொதுமக்கள் அவதி. 80 மீனவர்கள் 237 மீன்பிடி படகுகளை விடுவிக்க நடவடிக்கை. மத்திய வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கருக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் கடிதம். அரசு திட்டங்களில் ஸ்டாலின் பெயருக்கு தடை இல்லை. CV சண்முகத்திற்கு ரூபாய் 10 லட்சம் அபராதம் விதித்து உச்சநீதிமன்றம் உத்தரவு. அதிமுக ஆட்சி அமைந்ததும் வீட்டுமனை உள்ள ஏழைகளுக்கு கான்கிரீட் வீடுகள் கட்டித்தரப்படும். கடைநல்லூரில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உறுதி. உடுமலை சிறப்பு SA சண்முகவேல் கொலை வழக்கில் தந்தை, மகன் கைது. நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். உடுமலை அருகே கொல்லப்பட்ட SSI சண்முகவேலின் உடலுக்கு காவல்துறை சார்பில் 21 குண்டுகள் முழுங்க அரசு மரியாதை. சென்னையில் போலீசார் பெயரில் போலி அடையாள அட்டையுடன் வலம் வந்த நகைக்கடை உரிமையாளர் கைது. விசாரணைக்கு பின்னர் நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டார். மாநிலங்களவை உறுப்பினராக சமீபத்தில் பொறுப்பேற்றுக் கொண்ட கமலஹாசன் நேற்று பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்தார். தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை பிடிப்பது உறுதி. பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பேச்சு. மேலும் விரிவான செய்திகளை அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.